வேனிட்டி, பொய்யான மாயை, கிருபை. இதை குறித்து இந்த நாளிலே நான் தியானிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே சொல்லவும் காலையிலே தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். வாசிக்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜோனா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த வசனம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பாக ஒரு கிராமத்தில் இந்த வசனத்தை நான் போதிக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை கொடுத்தார். பொய்யான மாயை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபை நமக்கு வருகிறது. இது நமக்குள்ள உண்டாகிறது அல்ல, வெளியே இருந்து வரணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நமக்கு வரணும், தேவனிடத்திலிருந்து வரணும். அதே நேரத்தில் அந்த கிருபை போக்கடிக்கப்படாமல் இருக்கணும்னா, அது வெளியே போயிடாம இருக்கணும்னா, அதுக்கு மதிப்பு கிடைக்கணும்னா, அந்த கிருபை வேலை செய்யணும்னா பொய்யான மாயை விட்டு விலக வேண்டும் என்று ஜோனா எங்க இருந்து சொல்றாருன்னா, மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து. தெளிவா அப்பதான் வந்திருக்கிறது. இவர் ஆண்டவர் அந்த நினிவேக்கு போய் அவருடைய அக்கிரமம் எனக்கு முன்பாக வந்திருக்கிறதுக்கு அதுக்கு எதிராக நீ பிரசங்கம் பண்ணுன்னு சொன்ன உடனே இவர் போயிருந்தார்னா, சத்தம் இல்லாம ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய போயிருந்தார்னா, இன்னைக்கு நமக்கு இந்த யோனா புஸ்தகம் வேற மாதிரி வந்திருக்கும். ஆனா அவர் மீன் வயிற்றுக்குள்ள போய் நல்லா வாசித்து பாருங்க. 3 நாள் உள்ள இருந்து 3ஆவது நாள் இந்த வார்த்தையை சொல்ற. ஆல்மோஸ்ட் போயிட்டுது, என் லைஃப் முடிஞ்சு போச்சு. பாசி மேல நல்லா பாசி தலைய சுத்தும் போதுதான் இவருக்கு கொஞ்சம் ஞானமே வந்திருக்கு. மீன் விழுங்கின உடனே அப்பா முடிஞ்சு போச்சு அப்படி நினைச்சுப்பாரு. ஆனா உள்ள போன பிறகு அவருக்கு நல்லா சுவாசிக்கவும் நல்லா இருக்கவும் அங்க ஒரு இடத்தை ஆண்டவர் அவருக்கு ஆயத்தப்படுத்தி வைச்சிருந்தார். 3 நாளைக்கு பிறகு புத்தி தெளிந்து இந்த வார்த்தையை சொல்றார். 7ஆம் வசனத்தில், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். இன்னைக்கு ஆத்தும தோய்வோடு யாராவது வந்திருந்தா கோச்சிக்காதீங்க, இந்த வார்த்தையை சொல்றது. எரிச்சலோடு இருந்தா, வெறுப்போடு இருந்தா இன்றைக்கு, அல்லது ஏண்டா இந்த உலகத்துல பிறந்தேன், ஆண்டவர் எனக்கு என்ன செய்தாரு அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களிடத்துல வந்துருந்துச்சுன்னா, இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்கு எனக்கும் தான். நம்ம ஒரு நாளும் நிறைய நேரங்களில் எங்களுக்கு சோர்வு வருகிறது. நிறைய நேரங்களில் அந்த வாழ்க்கையை நமக்கு கசப்பா தோணுகின்றது. இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் பார்க்க வேண்டிய செய்தியை தான் இந்த ஜோனா சொல்லியிருக்கார். பொய்யான மாயை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. அப்ப ஏன் இவருக்கு கிருபையை போக்கடிச்சார்? இவரும் கிருபையை போக்கடிச்சுதான் வந்தாரு. ஆண்டவருடைய கிருபைன்னா என்னது? தேவனுடைய பிரசன்னம். ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு போது அந்த நினிவே பட்டணத்தில் போய் பிரசங்கிக்க வேண்டிய கிருபையை அவருக்கு தேவன் கொடுத்திருந்தார். அதை மறந்துட்டு அவர் என்ன பண்ணாரு? அவர் நல்லா அவருடைய வார்த்தை, அவருக்கு வேத வசனம் இருக்கு, அவருடைய வார்த்தை இருக்கு. தேவ பிரசன்னத்தை விட்டு நான் போறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே எல்லா இடத்துல இருந்தாலும் இவர் என்ன சொல்றாருன்னா, தேவ பிரசன்னத்தை விட்டு நான். அப்ப என்ன அர்த்தம்? தேவ சித்தம் செய்யாதிருப்பது தேவ பிரசன்னத்தை விட்டு போவதற்கு ஒப்பானது. ஆண்டவருடைய சித்தம் செய்யணும். சீசன் எப்படி சொன்னாரு? நீங்க எல்லாம் போங்க போங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, சீசராக்குங்க, ஞானஸ்நானம் கொடுங்க, எல்லா போதனையும் போதீங்க,
நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்னார். ஐ வில் பி வித் யூ. சோ தேவன் சொன்ன காரியங்களை நாம் துல்லியமாக செய்ய நம்மை தீர்மானம் எடுத்துக்கொள்ளும் போது, ஆண்டவரை பிரியப்படுத்தணும், அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்ல நாம் நினைக்கும் போது, அதை கிரியாக மாற்றும் போது கிருபை பெருகும். 9ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், தெளிந்த அந்த யோனா சொல்றார், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். அவர் மாத்திரம் இல்ல, ரட்சிப்பு இல்லை. நீங்க நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு டெஸ்டிமனி பார்ப்போம். டாக்டர் சொல்லிட்டாரு, வராது, ரிட்டர்ன் ஆகாது. ஆனா அவரால் எதையும் செய்ய முடியும். ஆண்டவருடைய கிருபை அற்புதங்களை செய்யும். அல்லேலூயா. வேதத்தை வாசிப்பது தேவனுக்கு பிரியம். வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளை தேவன் விரும்புகிறார், பார்க்கிறார். சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, நல்லா கண்ணு தெரிகிற சகோதர சகோதரிகளே, கண்ணாடி போடாம பார்க்கக்கூடியவர்களே, வேதத்தை நல்லா பாருங்க. உங்க கண்ணு தெளியும், மனசுக்குள்ள ஒரு தெளிவு ஏற்படும், கிருபை பெருகும். இரட்சிப்பு கர்த்தருடையது என்றால் இந்த சொன்ன உடனே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது வரைக்கும் ஒன்றும் சொல்ல, மீனுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தார். இந்த புத்தி தெளிஞ்சு இந்த மெய்யான இந்த வார்த்தை கிருபையை குறித்து அவர் அறிந்து பொய்யான மாயை என்று சொல்லும் போது தேவ சித்தத்தை விட்டு வெளியே போறதுதான் பொய்யான மாயை. அல்லது தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வேற இடத்துக்கு, நாம நினைச்ச இடத்துக்கு போறதுதான் பொய்யான மாயை. நாம விரும்பின காரியங்களை செய்வதுதான் பொய்யான மாயை. ஆனாலும் கிருபையாக அவருக்கு ஒரு மீனை வச்சு கடல்ல கொந்தளிப்பை உண்டாக்கி ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி கரெக்டா அந்த நினிவேக்கு கொண்டு போய் விடுறதுக்கு ஆண்டவர் திட்டம் பண்ணினால் அது தேவனுடைய மாறாத கிருபை. ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட். ஒவ்வொருத்தரையும், இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருத்தரையும், என்னையும், எங்க குடும்பத்தையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி, ஆண்டவருடைய வேலையை செய்யும்படி நம்மை ஊக்குவிக்கணும், ஒருமுகப்படுத்தணும், நமக்கு கிருபை பெருகணும். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றால் மீன் வயிற்றிலிருந்து சொல்றாரு. The last word he uttered, ரட்சிப்பு கர்த்தருடையது. Salvation is of the Lord. Salvation is of the Lord. இது ஒரு நாளும் ஒருபோதும் மறந்துடாதீங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் இருக்கிறார், அவருடைய கரத்துல தான் நாம இருக்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது. இதை அவர் அறிந்து சொன்ன உடனே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை தரையிலே கக்கி விட்டது. அப்பா வந்து இறங்கின உடனே கப்பல்ல இருந்து இறங்கின மாதிரி இருக்காது, தப்பி பொழைச்சு உயிர் முளைச்சு வந்து இந்த இடத்துக்கு கரைக்கு வந்து சேர்ந்துட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவருக்கு எப்ப தெரிஞ்சதோ தெரியல, இது நினிவேன்னு தெரிஞ்சோம். ஓ, இது நினிவேயா நினைச்சிருப்பாரு. நினைச்சிட்டு அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தாரு. இந்த சில சொன்ன காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சிச்சுவேஷன்ல யோனாவுக்கு ஞானம் வந்தது. எப்ப? while he was safe inside the way. He remembered God. So we have to remember God in all situations, especially when things are going negative to us. When unexpected things come into our life, we should remember God. We should he prayed to God. He understood that all need was sure grace, but not vanity. அவருக்கு என்ன தெரியுது? கிருபைதான் வேணும், மாயை வேணாம் என்பதை அவர் அறிந்து கொண்டார். தேவனுடைய விருப்பம் தான் நான் செய்யணும், என் விருப்பத்தை நான் செய்ய நான் ஓடிடக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டார். தேவனுடைய அந்த உண்மைகளை உணர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் கிருபை நமக்கு, கிருபையின் மேல கிருபை வருது. அதை விட்டுட்டு போனா மாயை, வாழ்க்கையே அவனுக்கு மாயையா இருந்திருக்கும். அந்த வயிற்றுக்குள்ள ஐயோ ஐயோ, நான் என்ன ஒரு தீர்க்கதரிசி இல்லையா, நான் இன்னைக்கு கடலுக்குள்ள போயிட்டு இருக்கேன். அது நேரத்துல அது மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள், 1 நாள் 2 நாள் இல்ல 3 நாள்
4வது நாள் என்ன ஆகும் போதோ அவருக்கு தெரியல. பட் ஒன்ஸ் he uttered, கிருபையை குறித்து அவர் பேச உணர்ந்த போது, ரட்சிப்பை குறித்து உணர்ந்த போது, மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். இந்த சகோதரிக்கு கண்ணுக்கு கட்டளையிட்ட தேவன் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் எதுக்கும் கட்டளையிட முடியும். கர்த்தர் கட்டளையிட்டா நடக்கும். He is powerful, mighty God who created everything. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும். So he understood salvation is not in man's hand, but it solely it belongs to God. God alone. நம்முடைய ரட்சிப்பு, இந்த உலக ரட்சிப்பு கர்த்தருடையதே. உண்மையா சொல்றேன். அந்த நேரத்தில் அவர் சொல்றது, you would have submitted to God. ஆண்டவரே, உங்க கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை காப்பாத்துங்க. அல்லது ஒருவேளை இங்க நான் மறிக்க வேண்டுமையா இருந்தா என்ன பரலோகத்துல உம்மோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். But he had some time. நிறைய நேரங்கள்ல நிறைய பேருக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. So he saved him, he redeemed him, he brought him to Nineveh for God's purpose. Today we are in this world. இன்னைக்கு இந்த உலகம் நினைவே மாதிரிதான் இருக்கு. இந்த உலகத்துல நாம் இருப்பது, உயிரோடு இருப்பது, ஜீவனோடு இருப்பது, சுகத்தோடு இருப்பது, நல்ல கண்ணு, நல்ல காது, நல்ல சரீரம், நல்ல குடும்பம், நல்ல சூழ்நிலையோடு இருப்பது ஆண்டவருக்காகவே என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டும். Let's not forget about it. Hallelujah. So he was resting. என்ன செய், அவர் சொன்னதை விட்டுட்டு மறந்துட்டாரு. இப்ப போயிட்டு இப்ப யோனா 1 அதிகாரம் 1 வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டானது. அடுத்தது யோனா 3 அதிகாரம் 1 வசனத்துல வேதம் சொல்லுகிறது, 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டானது. Again God is speaking. So he has to speak twice to him. Go and do what I said. நான் சொன்னதை நீ செய். 2ஆம் வசனத்துல நீ எழுந்து. அப்ப என்ன அர்த்தம்? நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான் மனுஷன் எங்கேயோ. நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய், பெரிய நகரம் நினிவே, அசிரியன்ஸ். இதை இவங்க அசிரியாவை பத்தி, நினிவேயை பத்தி நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. நோவாவுக்கு ஒரு 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 பெரிய ஒரு கட்டடமும் கட்டி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ISI அதை தாறுமாறாக்கி அதை உடைச்சு போட்டிருக்காங்க. அந்த நகரம் ஒரு பட்டணமாக இருந்தது, அசிரியன்ஸ். ஸோ ஒரு பெரிய பட்டணமாக இருந்தது, ஈராக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தைகளை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். அப்பதான் 3ஆம் வசனத்துல யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் விஸ்தாரமான பெரிய நகரமா இருந்து நடந்து போனா 3 நாள். மெட்ராஸ் கூட 3 நாள் ஆகாது நடந்து ஒரு பக்கம் பக்கம் போறது. So 3 days walk. It is much bigger than Chennai, much bigger than New York, much bigger than any city in this world. பெரிய சிட்டியா இருந்திருக்கு. மகா விஸ்தாரமான மகா பெரிய நகரமா இருந்தது. இவர் எத்தனை நாள் போனாருன்னா 1 நாள் தான் போனார். யோனா நகரத்துக்கு பிரவேசித்த 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், 1 நாள் பிரயாணம் பண்ணி சொன்ன வசனம், இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்றார். ஒரே நாள், ஒரே பிரசங்கம், 40 நாள் தான் கவிழ்க்கப்பட்டு போகும். இவருக்கு என்ன, நினிவே டிஸ்ட்ராய் ஆகணும். அப்ப என்ன ஆயிருப்பாரு, இவர் உள்ள இருந்திருக்க மாட்டாரு, சொல்லிட்டு வெளியே வந்திருப்பாரு. சொல்லிட்டு இவர் பாதுகாக்க வெளியே வந்திருக்காரு. ஆனா நடந்தது என்னன்னா, யோனா 3:10 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் மனம் திரும்பினார்கள். அவர்கள் மனம் திரும்பினார். சகோதர சகோதரிகளை, எவ்வளவு கொடுமையான மனிதனாக இருந்தார், எவ்வளவு கொடுமையான மக்கள் கூட்டம் இருந்தாலும், எவ்வளவு அக்கிரமம் நிறைந்த உலகமாக இருந்தாலும் பயப்பட வேணாம். ஆண்டவர் சொன்னதை சொல்லும் போது அங்கே மனம் திரும்புதல் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. There are opportunities that God will work out. நமக்கு என்ன,
ஆண்டவர் சொல்லுகிறத சொல்லிட்டு மனம் திரும்புதலை தான் எதிர்பார்க்கணுமே ஒழிய அழிவை அல்ல. அவர்கள் கிரியைகளை பார்த்து தேவன், யோனா 3:10 தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆனா இது யோனாவுக்கு எப்படி இருந்துச்சுன்னா மிகுந்த விசனமாக இருந்தது. He was so upset. He was so annoyed. It displeased Jonah exceedingly and he was very angry. Angry. ஒரு கோபம். சொன்னாரு செய்யல. நான் சொன்னேன், நானும் போனாலே எனக்கு சாக அடிச்சு விட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இங்க வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டு நாங்க 40 நாள்ல போயிடும்னு சொல்றேன். ஆண்டவர் இறக்கமா இருந்துட்டார், செய்யல சொன்னது. கடும் கோபம் கொண்டு, யோனா 4 பார்க்கும், கடும் கோபம் கொண்டு இப்ப திரும்ப ஒரு விண்ணப்பத்தை ஆரம்பிக்கிறார். இவ எப்படி நல்லா ஒரு லேண்ட்ல உட்கார்ந்துட்டு ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிட்டு கிழக்கு பக்கம் உட்கார்ந்து இருக்காரு, கிழக்கு உட்கார்ந்து நினைக்கிறேன், கிழக்குல உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம், ஆம் கர்த்தாவே, நான் என் தேசத்திலே இருக்கும் போதே இதை சொல்லவில்லையா? அப்ப அன்னைக்கே அவர் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன், நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று அறிவேன். ஆக அழிவை குறித்து நான் சொல்ல எனக்கு பலன் இல்லை, நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நீங்க மாத்திடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறேன் என்று அறிவேன். ஆண்டவருடைய குணம் இது. நல்லா நமக்கு புரிஞ்சுக்கணும். மனஸ்தாபப்படுகிறது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் கூட்டம் இருக்கு. இன்னைக்கு நமக்கு தேவன் யாருன்னு தெரியும், அவருடைய குணாதிசயங்கள் தெரியும், ரட்சிப்பு என்னதுன்னு தெரியும், நமக்காக சிலுவையிலே அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்னு தெரியும், அவரே தேவன் என்று தெரியும். ஆனால் உலக மக்களுக்கு அது தெரியாது. அவர்களுக்கு அந்த செய்தியை சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்முடையது. அவருடைய ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டிய செய்தி நம்மிடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இவருக்கு எப்படி பாருங்க, நான் வாசிக்கும் போது, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளுங்க, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும். இட் இஸ் டூ செல்ஃபிஷ் பர்சன். நான் சொன்னது நடக்கணும். எனக்கு ஒரு பேர் இருக்கு. உண்மையாக இவர் நல்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்திருப்பாரு. அதனாலதான் அந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே நினிவே மக்கள் அந்த செய்தியை தேவனுடைய செய்தியாக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினார். He was not an ordinary person. Really a renowned prophet during that time. இவருக்கு என்ன இருக்கு இந்த நேரத்தில்? எரிச்சல் இருக்குது. ஆண்டவர் பார்க்கிறார். நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். நம்ம எரிச்சலையும் பார்க்கிறார் ஆண்டவர், கோபத்தையும் பார்க்கிறார். எரிச்சலையும் பார்க்கிறாரு, கோபத்தையும் பார்க்கிறார். சில நேரங்கள்ல ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன கொண்டு வச்சிரு சொல்லுவாங்க. நிறைய காரியங்களை சொல்லிப்போம், நமக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். எரிச்சல் யாருக்கு இருக்கு? ஆண்டவர் மேலேயே எரிச்சல். உண்டாக்கின தேவன் மேலேயே எரிச்சல், இரக்கமுள்ள தேவன் மேலேயே எரிச்சல். சுயம் உயர்கிறது. அந்த சுயம் என்ன சொல்லுது? சாகிறது நலமாய். தேவ சித்தம்க்கு மாறாக நம்முடைய சித்தம் செயல்படும் போது இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ள வரும். கவனம். நிறைய கிறிஸ்தவர் நம்பிக்கை இல்லாம, கிறிஸ்தவன் இல்ல, நம்பிக்கை இல்லாம எப்படி இவங்க இந்த மாதிரி தீர்மானம் எடுத்தாங்க? இவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நிறைய காரியம் நடப்பதை இன்னைக்கு நான் பார்க்கணும். கவனமாயிருப்போம். தேவ சித்தம் எந்த நேரத்திலும் நம்முடைய நலன் அல்ல, நம்முடைய பேர் அல்ல, நமக்கு கெட்ட பேர் வந்தாலும் வந்துட்டு போகுது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்லணும். ஆண்டவருக்காக நம்ம நிக்கணும்.
போலியான மாயை நோக்கி நாம் போயிடக்கூடாது. தேவனோட ஒரு நாளும் எரிச்சலாகக்கூடாது. ஆண்டவன் அவர் கற்றுக் கொடுத்தார். ஒரே நல்ல ஒரு ஆமணக்கு செடி வந்துச்சு. பாருங்க, இவருக்கு பாருங்க, இவ்வளவு ஆண்டவர் இவர் ஒரு 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 எல்லாம் தள்ளி போட்டாங்க. அவனை கப்பலகம்னா உள்ள போட்டாங்க. உள்ள இறங்குது, பாசி எல்லாம் சுத்துது. சாக போற நிலையில ஒரு மீனை கொடுத்து, மீனை வயிற்றுல வச்சு 3 நாள் வச்சிருந்து அவர் கரையில தள்ளி விட்டுருக்காரு, உயிரை கொடுத்திருக்காரு. இதுலெல்லாம் அவருக்கு சந்தோஷம் இல்லை. ஹாப்பி, ஐயோ ஆண்டவரே எனக்கு உயிர் கொடுத்தீரே என்ன அவர் சொல்லல. ஏன்னா he was dominating in himself. சுயம் அது சாம்பலாக. அப்ப அந்த ஆமணக்கு செடி முளைச்சி அவர் நல்ல சூடான காத்தை உண்டாக்கி அதுக்கு பிறகு ஆமணக்கு செடியை முளைச்சு அதுல என்ன செய்ய நல்லா வளர்ந்திருக்கும் போது நிழல் பட்ட உடனே அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். பாருங்களேன், ஆமணக்கு செடி மேல யோனாவுக்கு சந்தோஷம். சின்ன சின்ன உடலுக்கு ஏற்ற இந்த சந்தோஷம் பெரிய சந்தோஷம் யாருக்கு? பெரிய தீர்க்கதரிசியாக யோனா. நமக்கு இருக்கக்கூடாது. கம்ஃபர்ட், we want comfort. அந்த கம்ஃபர்ட்ல கொஞ்சம் போச்சா இன்னும் கொஞ்சம் சங்கடம் வருதா பெரிய பிரச்சனை. வீட்டுல பெரிய பிரச்சனை வரும், குடும்பத்துல பெரிய பிரச்சனை வரும். ஒருத்தர் நீ செஞ்ச நாடகம் நான் செஞ்ச நாடகம் சொல்லிக்கிற காரியங்கள் இருக்கு. கம்ஃபர்ட், யோனா வாஸ் ஆஃப்டர் கம்ஃபர்ட். அவனுக்கு அந்த சின்ன சின்ன காரியங்கள்லாம் பெருசா தெரியுது. ஆண்டவர் பெரிதாக செய்த காரியங்கள் அவனுக்கு கண்ணுக்கு தெரியல, மறைஞ்சு போச்சு. ஏன்னா கிருபை இல்ல. தொடர்ந்து கிருபை என்ன செய்யறாரு? போக்கடிச்சுட்டே இருக்காரு. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி போயிருந்தது. ஒரே அடுத்த நாள் ஆமணச்சங்கரி அரிச்சு போச்சு, காஞ்சி போச்சு. அதே நேரத்தில் உஸ்தமான கீழ்காட்டை கட்டளையிடுங்க. 8ஆம் வசனம். வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போனான். வெயில் படுது, தனக்குள்ளே சாவை விரும்பி அப்ப நினைக்கிறான். தனக்குள்ளே ஏண்டா அந்த உலகத்துல இருக்கணும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாய் இருக்கும். ஒரு நினிவே பட்டணத்தையே அவர் கொடுத்திருக்கிறார். பெரிய பட்டணத்துக்கு தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்கு அவனை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் மறந்து போய் கொஞ்சம் கூட தேவனுடைய அந்த கணத்தையும் அவர் கொடுத்த அந்த கிருபையையும் உணராமல் சாதாரண காரியம், உஸ்தமான கீழ்காட்டு, கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் சூடு இருக்கு, சூடுபடுது, தனக்குள்ளே சாவை விரும்பி. அப்ப என்ன அர்த்தம்? சாவு, மரணம், வெறுப்பு, எரிச்சல் இவை எல்லாம் ஏன் வருதுன்னா கிருபை வெளியே போயிட்டு, கிருபை வெளியே நிற்குது. தேவ பிரசன்னம் இல்ல, சிந்தனையில வேற காரியம் வருது. பிசாசு நல்ல சகோதர சகோதரிகள் ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்கும் என்று சொல்லுவார். பிசாசு சொல்லுவோம், அந்த ஆண்டவர் எல்லாம் நம்பாத, அதெல்லாம் பொய், நீ முடிச்சுக்கோ, போ, காரியத்தை முடிச்சுக்கோ, அவ்வளவுதான் அந்த வாழ்வு சொல்ற பிசாசு இன்னைக்கும் அவன் கிரியை செய்கிறான். நிறைய பேருடைய வாழ்க்கையில அவன் கிரியை செய்கிறான். கவனமாக நம்ம இருக்கணும். நமக்கு வாழ்வளிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கார். நித்தியத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்திலே வாழும் காலங்களிலே சௌக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஊழியத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். We have to be in the center of God's will. அவருடைய சரியான தேவ சித்தத்திலே நம்மை வைக்கணும். இந்த உலகத்திலே இருந்துட்டு வாழ்ந்துட்டு பிள்ளைகளை பெற்றுட்டு போறதுக்கு இல்ல தேவன். நம்ம அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்பா என் வேலை முடிஞ்சு போச்சு, நீ நான் என்ன செய்யறேன், ஐ அம் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் finished. No, we are here chosen by God, do His will, take His word and obey His command. ஒவ்வொருத்தருக்கும் இது வேணும். ஆண்டவர் பேசுறவர்கிட்ட, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றால் அதற்கு அவன், நான் மரணமறி என்ற எரிச்சலா இருக்கிறது நல்லது.
உலகத்துல எரிச்சலாவே இருந்து நான் செத்துட்டு போறது நல்லது அப்படின்னு. ரியல் வேர்ட். ஆண்டவரோ 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருகஜீவன் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதாபையாமல் இருப்பேனோ. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? ஆண்டவர் இவங்களுக்கு மாத்திரம் தான் சொந்தம், மற்றவங்க எல்லாம் அந்நியர்கள், அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இல்ல, எங்களுக்கு மாத்திரம் தான் பரலோகம் நினைக்காதீங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாரும் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த தேவனிடத்திலே வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாருக்காகவும் சகல மனுஷருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்பது உண்மை. இன்றைக்கு கிருபை என்று சொல்லும் போது இந்த கிருபை நமக்கு வேணும். கிருபையில நிறைய யோவான் 1:14 இயேசு கிறிஸ்துவை குறித்தும் கிருபையை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்ப கிருபையும் சத்தியமும் ஒன்னா போகும். மாயையும் பொய்யும் ஒன்னா போகும். மாய பக்கம் போனா பொய்ய உண்மையானு நாம் நம்ப ஆரம்பிச்சிடுவோம். கிருபையை நாம சேர்த்தோம்னா ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம், உண்மையான சத்தியத்தை உண்மையாக அதிலே நான் நிரம்புவோம். அப்ப அவருடைய வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை நமக்குள்ள கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிரப்புகிற வார்த்தை. அந்த வார்த்தையை பார்ப்பது, அதே நோக்கமாயிருப்பது நமக்கு நலம். நமக்குள்ளே வாசம் பண்ணினால் அவருடைய மகிமையை கண்டோம். அப்ப கிருபையும் சத்தியமும் நிறையும் போது அங்கே மகிமை உண்டு, வெளியான மகிமை உண்டு. அந்த மகிமையை காணக்கூடிய ஒரு மகிமை உண்டு. அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமைனால் பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருக்கிறது. ஆக கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறையும் போது நாம் மகிமையை, நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற மகிமை மற்றவர்கள் காண்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, praise God. Others could see the glory that God gives to us when we filled with grace and truth. Amen. Hallelujah. So அவருடைய 16ஆம் வசனம், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். So the fullness of the grace in Jesus Christ is the reason that we today could get grace over grace. இன்னைக்கு நமக்கு கிருபையின் மேல கிருபை வேணும். ஏன்னா கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டாயின. ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு கிருபையும் சத்தியமும் உண்டாகும், மகிமையும் உண்டாகும். உலகத்திலேயும் நம்மை மகிமையாக தேவன் வைக்க முடியும். அதே நேரத்திலே சந்தோஷமாக, எரிச்சல் இல்லாமல், கோபம் இல்லாமல், மனஸ்தாபம் இல்லாமல், டிப்ரெஷன் இல்லாமல் சந்தோஷமாக நம் மரணம் வரையும் நாம் கடந்து செல்லத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபையையும் சத்தியத்தையும் கொடுத்து உங்களையும் என்னையும் நம்மை அனைவரையும் மகிமைப்படுத்தி பரலோகத்திலும் நம்மை மகிமைப்படுத்த தேவனே இயேசு கிறிஸ்து. ஆமென். Praise God. Hallelujah. 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 So let us understand that grace and truth will go together. Grace and truth will go together. But vanity and lies will go together. You go vanity, people on the world, they are in vanity. They believe lies. They believe false God, false doctrine, false teaching, false practices, because they are in vanity. If we go after vanity, we will become like that. We will not get filled with the grace and truth. So grace and vanity will not go together. They are separable. They are not mixed together. இயேசு கிறிஸ்துவுக்கு பூரண கிருபை இருந்தது. இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் அல்ல, கிருபை பெற்றவளே வாழ்க என்று மரியாளை வாழ்த்தின வாழ்த்துதலை குறித்து நமக்கு நல்லா தெரியும். எப்படிப்பட்ட கிருபை அந்த கிருபை! இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய கிருபை சாதாரண கிருபை அல்ல. அது இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்காக என்ன வந்தாலும் பரவாயில்ல,
என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் மேலேயே நின்னாலும் பரவாயில்ல, யார் என்னை தூஷணமாக பேசினாலும் பரவாயில்ல, எல்லாம் யோசித்திருப்பாங்க அவங்க சட்டத்திட்டங்களை எல்லாம். ஆகிலும் அவங்க சொன்ன வார்த்தை என்ன? மரியாள் சொன்ன வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆக மரியா சொன்ன வண்ணமாக, இயேசுனுடைய தாயார் சொன்ன வண்ணமாக, நீங்களும் நானும் இயேசு வெளிப்படத்தக்கதாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் கிருபை பெற்றிருக்கிறோம், வாழ்வதற்காக கிருபை பெற்றிருக்கிறோம், இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்காக கிருபை பெற்றிருக்கிறோம். சொல்ல வேண்டிய காரியம், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின் படியே எனக்கு ஆக கடவுள் என்றார். இந்த இடத்துல நோவா மாதிரி, இந்த ஜோனா மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தான்னா, அந்த மனுஷன் அந்த யோனாவுக்கு இந்த குணம் அந்த மாதிரி மரியாதைக்கு இருந்துச்சுன்னா என்ன சொல்லிப்பாங்க? இதெல்லாம் எனக்கு வேற யாரையும் பார்த்துங்க இல்லையாப்பா, என்னுடைய ஹஸ்பண்ட போய் முதல்ல சொல்லுங்க, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, இல்ல ஊருக்காரங்க எல்லாம் போய் சொல்லுங்க, இவ்வளவு பெரிய காரியத்தை நான் அப்படி செய்வேன், நான் முடியாது. No, she said, despite not thinking our personal life, she said, oh, let it be according to thy word. Behold, the handmaid of the Lord I am. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு அடிமையாக நம்மை வைத்து அவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு நமக்கு தைரியம் வேணும். அந்த வார்த்தைப்படி ஆக கடவுள் என்று சொல்வதற்கு நமக்கு தைரியம் வேணும். அந்த வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படியும் போது அந்த கிருபை நமக்குள்ளாக கிரியை செய்யும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது வேதத்துல கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்ட ஒருத்தர் யாருன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Genesis 6 chapter verse 8. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நீங்க திருப்ப வேண்டியதில்லை, நான் சொல்றதை கேட்டா போதும். நோவாவுக்கு பின்னால போய் பாருங்க. நான் இந்த மெசேஜை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். பின்னால போய் வீட்டுல போய் நல்லா பார்த்துருங்க. 6-8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எந்த நேரத்துல? உலகம் எல்லா அக்கிரமத்துல நிரம்பி இருந்த நேரத்தில். The whole world is in wickedness. God could not find any person to whom he can communicate. நல்லா அவருக்கு தெரியும். என்னதான் 100 வருஷம் இந்த நோவா வந்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு, 100 வருஷத்துக்கு மேல ஒருத்தன் கூட ரட்சிக்கப்படல. That was a situation, but yet he preached. So நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறுனா என்ன அர்த்தம்? இது அந்த கிருபை கிடைச்ச பிறகு இல்ல, அதற்கு முன்னாலேயே நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். சோ கிருபைன்னு சொல்லும் போது, கிருபையை தேடும் போது, ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைக்கணும்னா நீதிமானாக உத்தமனாக இருக்க வேண்டும் என்ற விருப்பமும் மற்றவர்களை போல இல்லாம, அவங்க மற்றவர்கள் எப்படி இருந்தாங்க? நோவா காலத்தில் என்ன பண்ணாங்க? அவங்க புசிப்பதிலும் குடிப்பதிலும் பெண் கொடுப்பதிலும் பெண் எடுப்பதிலும் அவங்க இருந்துட்டாங்க. வாழ்க்கை போதும், இந்த வாழ்வு போதும், சந்தோஷமா இருக்கிறோமா, ஹாப்பி, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஓ, மை சன் இஸ் இன் இங்கிலாந்து, மை டாட்டர் இஸ் இன் அமெரிக்கா. நாங்க தாத்தாவும் பாட்டி இங்க தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், ஹாப்பி. குடும்பமாக நோவாவை போல அவர் சொல்றது பயங்கர டாஸ்கா இருந்தாலும் செய்யறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். எதுக்கு? அந்த பேழையை உண்டாக்குவதற்கு நோவாவுக்கு கிருபை கிடைச்சது. He gave only specification. கட்டி கொடுக்கல, தப்பா பேரை உள்ள போய் கொண்டு சொல்லல. ஆண்டவரால் முடியும். பேரைய புற்றுன்னு உண்டாக்கி அதுக்குள்ள போன்னு சொல்ல முடியும் ஆண்டவரால். But he didn't do that. அப்ப என்ன அர்த்தம்? நோவாவுக்கு பணம் இருந்திருக்கணும், அவனுக்கு நிறைய செல்வாக்கு இருந்திருக்கணும், எல்லாரையும் கூப்பிட்டு அந்த வேலையை கட்டக்கூடிய திறமை இருந்திருக்கணும். எல்லாத்தையும் ஆண்டோடைய வார்த்தைக்காக. அதுக்கு முன்னால, நோவாவுக்கு முன்னால மழைன்னா என்னன்னே தெரியாது. No rain. So God is saying,
இஸ் கோயிங் டு கம், ஒரு மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, அதுக்கு ஒரு பேலையை ஆயத்தப்படுத்து, நீ மற்றவங்களெல்லாம் அழிக்க போற அப்படின்னு சொல்லும் போது இவரும் தொடர்ந்து பிரசங்கிக்கிறாரு. ஆனா வந்தது யாருன்னா இவங்க குடும்பமும் ஆடு மிருகங்களும் தான் உள்ள வந்துச்சு, யாரும் வரல. ஆனா கதவு அடைக்கப்பட்ட போது, வெள்ளம் வந்து கதவு அடைக்கப்பட்ட போது கதறி இருப்பாங்க. ஒன்ஸ் டோர் இஸ் க்ளோஸ்ட். அப்ப என்ன அர்த்தம்? நோவாவுக்கு கிருபை கொடுத்தார். எதுக்காக? அந்த பேழையை உண்டாக்க அவர் முடிச்சாரு. அவர் பணத்தை கொடுத்து, கடவுள் பணத்தை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, அதெல்லாம் இல்ல. ஏது பேட்டர்ன் டிசைனா கொடுத்தாரு. எனக்கு கற்ப கட்டுறதை குறிச்சு எனக்கு கொஞ்சம் தெரியும். எவ்வளவு கஷ்டமான வேலை, எத்தனை பேர் அதில் இன்வால்வ் பண்ணணும், எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன பண்ணணும் தெரியும். ஆனா பெரிய வேலையை இவர் தனியே இருந்து முடிச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சு? பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஆனா இவன் எப்படின்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாலிப பிள்ளைகளே, இந்த உலகம் எப்படி இருந்துட்டு போகுது, ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கணும். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். He completed everything what God commanded him to do. எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இந்த வசதி கொடுங்க, அந்த வசதி கொடுங்க, இதை செஞ்சா நான் செய்யறேன், என்னால முடியாது, இதெல்லாம் சொல்லவே இல்லை. நோவாட்ட போய் கேட்டாதான் தெரியும் உனக்கு கஷ்டப்பட்டதை கட்டினா. You have to meet him and ask him. Stories which are not written in Bible நிறைய இருக்கும். So நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்ன காரியம் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த பூமி தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருக்கிறது, கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. நம்மை தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார். அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைச்சிருக்கிறது. எதுக்கு? மற்ற மக்களோ போல நாம இருந்துட்டு போறதுக்கா? இல்லை, நோவாயை போல அவருக்காக காரியங்களை செய்வதற்காக உங்களை என்னையும் தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். So now we are in similar situation. The world is highly corrupted. So doing God's will lead to righteousness and lead to life. அன்னைக்கு நோவா உலக சரீர பிரகாரம் படைப்பு இருந்துச்சு. இன்னைக்கு தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது நமக்கு ஜீவனம் உண்டு, நித்திய ஜீவனம் உண்டு. நம்மூலமாக நம்முடைய குடும்பங்களும் உலகத்தில் உள்ளவர்களும் ரட்சிக்கப்படுவதற்கு, ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்தே ஆக வேண்டும். So doing our will leads to vanity. நம்ம சித்தத்தை செஞ்சா அந்த நம்ம சாலமோன் சொன்ன மாதிரி சூரியனை கீழே எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, அவரும் மாயா இருக்கார். எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. சூரியனுக்கு மேல அவரை பார்க்க முடியல. அங்க மகிமை இருக்கிறது, கனம் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது, அங்கே குளோரி இருக்கிறது, இட்டர்னிட்டி இருக்கிறது. அதை அவர் பார்க்க முடியல. எல்லாம் எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, சூரியனுக்கு எல்லாம் மாயை. No, we have grace. We have life. We have life abundant. We have a task also. We are different from people of this world. We are God's people to do God's mission here in this world. So நல்லா புரிஞ்சு இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை கட்டி கொண்டிருக்கிறார். You need people like Noah. Can you submit? நம்முடைய பணம், நம்முடைய குடும்பம், நமக்கு இருக்கிற செல்வாக்கு, நமக்கு இருக்கிற எல்லாத்தையும் போலிங் பண்ணி தேவன் கட்டுகின்ற அந்த ஆலயத்துக்கு உதவி செய்ய உங்களை என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். கொஞ்ச நேரம் நம்ம யோசிப்போம். இந்த ஜோனாவை போல நம்ம சொந்த காரியங்கள், சொந்த சொகுசு, இப்படிப்பட்ட காரியங்கள் நாம தலைச்சு கொஞ்சம் வெயில் அடிச்சா ஐயோ
கொஞ்சம் மழை பெஞ்சா ஐயோ, கொஞ்சம் இது இல்லைன்னா ஐயோ, இன்னைக்கு சாப்பாடு நல்லதுன்னா ஐயோ, உப்பு நிறைய இருந்தா ஐயோ, ஐயோ சாரி கட்டிக்கிறதுக்கு வருது, கல்யாணம் வீட்டுக்கு போறதுக்கு சாரி இல்லை, நான் நீங்க வாங்கி கேட்டேன் கொடுக்கலையே நீங்க, ஐயோ. இதெல்லாம் வேணும். No irritation. We should be joyful. So let us know, are we joyful or in angry irritation? Awesome. That will lead finally angry with God. We don't know what is the end of Jonah. We don't know, but I think he got saved. அந்த சொல்றாரு, யோனா 3 நாள் அந்த இது அந்த வயிற்றுக்குள்ள மீன் வயிற்றுக்குள்ள இருந்த மாதிரி 3 நாள் இரவும் பகலும் உள்ள மனுஷகுமாரன் இருக்கணும். இதுவே அடையாளம் சொல்றாரு. So it's a purposely God's plan, that incidences. So doing God's will retain the grace. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதனாலே கிருபையை தப்ப வச்சு கொள்ளணும். அதுக்கு மேலையும் கிருபையை பெற ஆண்டவர் கிருபையை கொடுக்க ஆண்டு சித்தமுள்ளவராக இருக்கிறார். So doing self will reject the grace. நம்ம சொந்த காரியத்தை செய்யும் போது கிருபையை நாம் என்ன செய்யறோம்? ரிஜெக்ட் பண்ணுறோம். ஆபிரகாமையும் லோத்தையும் குறித்து நமக்கு எல்லாம் தெரியும். ஆபிரகாம் லோத்தும் ஒன்னாதான் வந்தாங்க, ஊரை விட்டு ஒன்னாதான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, ஒன்னாதான் இருந்தாங்க. ஆனால் ஆபிரகாமுடைய நோக்கம் வேற, லோத்துடைய நோக்கம் வேற. Abraham went after grace. Lot went away from grace, seeking vanity. நீதிமானா இருந்த போதிலும் லோத்தினுடைய முடிவு நமக்கு தெரியும். ஆபிரகாம் கிருபையே நோக்கி இருந்த ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்கலாம். இந்த உலக பிரகாரமான எந்த ராஜா எவ்வளவு கொடுத்தாங்க? I don't want. I want God's blessing. தொடர்ந்து இருந்து பொறுமையோடு இருந்து அவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தது மாத்திரம் அல்ல, விசுவாச தகப்பனாக இன்னைக்கு அவர் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். மோசஸ் குட் எக்ஸாம்பிள். இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தர வழியிலே அவரை அழைத்துக் கொண்டு வருவதற்கு ஏற்ற கிருபை இருந்தது. அத்தனை மக்களையும் பொறுமையாக சகிக்கக்கூடிய கிருபை இருந்தது. ஆண்டவருடைய அவருக்கு கிருபை கொடுத்தார். But he lost the grace to enter into the land of Canaan. ஏன்? சொன்னதை செய்யல. கோபம், எரிச்சல். என்ன வந்துச்சு? கோபம், எரிச்சல். ஐயா, இவங்களை கூட்டி நடக்கிறதுக்கு நான் செத்தா பரவாயில்லையே. பேச சொன்னார், அடிச்ச, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸ்டாப். நீ என்ன பண்ண மாட்டேன், உள்ள போக மாட்டேன். So continue to do God's work. We need to sit, depend on grace. நம்முடைய சொந்த காரியங்கள் என்ன எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்க. என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் என் பலன் பூரணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. Let's not worry for anything else. எதை குறிச்சு நமக்கு கவலை வேணாம். நமக்கு ஒரே கவலை, தேவனுடைய கிருபை பெருகணும், கிருபையில நினைக்கணும், அவருடைய பிரசன்னத்துல நான் இருக்கணும், அவருடைய வேலையை நான் செய்யணும். என் பணம், என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ், எனக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நோவா செய்த வண்ணமாக நானும் செய்யணும். தேவனோடு உண்மைத்து அவருடைய சபையை கட்டுவதிலே நாம் தீவிரமாக இருக்கணும். ஆத்ம ஆதாயம் எல்லாரும் செய்யணும். நான் கடவுளுக்கு காணி கொடுத்துட்டேன், 10% கொடுத்துட்டேன், நான் இதை செஞ்சேன், ஆமா அந்த பில்டிங் கட்டி கொடுத்துட்டேன், எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வாட்ஸ் அவர் ஒர்க்? டேக்கிங் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் பிரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். இட் இஸ் அப்பான் ஆல் ஆஃப் அஸ். எல்லாம் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் ஆண்டவர் பேசுகிற காரியம்,
அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். எதற்காக? அவருக்காக சாட்சியாக வாழ்வதற்காக, அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக, அவருடைய ஆலயத்தை அவரோடு சேர்ந்து கெட்டுவதற்காகவே கிருபை கொடுக்கிறார். பேதுரு அழைச்சு சொன்ன தேவன் இன்னைக்கு உங்களை அழைத்து உங்களை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, அவருடைய சபையை கட்டுவதற்கு ஜீவனுள்ள கல்லாக உங்களை மாற்றுகிற கிருபை. அந்த கிருபை, அதை நாம் வீணடித்து விட வேண்டும். We don't look at God like the heathens look at God. உலக பிரகாரமான அந்நியன் ஒருவன் அவனுடைய கடவுளை பார்த்து இந்த உலகத்துல நான் சந்தோஷமா இருக்கணும், இதெல்லாம் உனக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யற வண்ணமாக நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் உனக்கு அடிமை, உடைய வார்த்தையின் படியே எனக்கு ஆக கடவுது, என் ஆத்மா பிழைக்கணும், சந்தோஷமா இருக்கணும், என் குடும்பம் பிழைக்கணும், உம்மை நான் பிரியப்படுத்தணும், என் விசுவாசத்தினாலே உம்மை நான் ப்ளீஸ் பண்ணணும். I said please you. இன்னும் கிருபை மேல கிருபை எனக்கு வரணும். ஹல்லேலூயா, praise God. ரூத்தை எஸ்தரை நாம பார்க்கிறோம். ரூத் ஒரு அந்நிய ஸ்திரீ, இஸ்ரவேலுக்கு மணமுடிச்சவர். எஸ்தர் இஸ்ரவேலர், அதே நேரத்தில் அந்நியனுக்கு முன்னா போனார். ரெண்டு பேரும் புவர் பீப்புள், ரெண்டு பேரும் புவர். ஆனா இந்த ஆண்டவர்களை பார்த்து அவளுக்கு கிருபை கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய ஆபிரகாமின் தேவன் மேலே உள்ள விசுவாசம். And they were ready to take risk for the sake of people of God. நீ எங்க போனாலும் அங்கே வந்துடுற நினைச்சுக்கலாம். ரூத் நினைச்சிருக்கலாம், இங்க இருந்து போலாம், அவர் ஒருத்தி போயிட்டா, நானும் அவன் கூட கொடுப்பேன், எனக்கு வயசு கம்மியா இருக்கு, இந்த கிழவி ஏற்கனவே விடும், இவளை கட்டி நாங்களும் விட ஆயிட்டோம், வீட்டுல போய் சம்பந்தங்களுக்கு நாங்களும் விட ஆயிட்டோம், என்ன தேவன் சொல்லல. Understood God of Abraham is a real God in spite of things happened in her life. தொடர்ந்து சொன்னான், உன் வீடு என் வீடு, நீ எங்க சாகுற, நீ இங்க வாழ்றியா, அங்க நான் வாழ்றேன், இங்க இருக்கு என் ஓன் தேவன் என் தேவன். What a bold statement. ஆசீர்வாதத்தின் உச்ச கட்டத்தில் இதை சொல்லல, பிரச்சனைகளின் மத்தியிலே, நம்பிக்கையற்ற மத்தியிலே இதை அவள் சொன்னாள். How much more that we should be. எஸ்தர் குயின் ஆயிட்டாங்க, பெரிய குயின், இந்தியா வரைக்கும் ஆடுறாங்க. நினைச்சிருந்தா ஒரு காய பார்த்தே சும்மா தப்போம், எனக்கு ஆண்டவங்க கொடுத்துருக்காரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நல்ல கிருபை கொடுத்து என்ன ராணி ஆக்கி இருக்கிறாரு, சும்மா வராது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, போயிட்டு சொல்லிருக்கலாம்ல. நோ, she took a risk. தன்னை அந்த நிலைமைக்கு ஆண்டவர் தான் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவும், அதே நேரத்தில் தைரியமாக கிரியை செய்யவும் எஸ்தருக்கு தேவன் கிருபை கொடுத்தார். இன்னைக்கும் எஸ்தருக்காக ஒரு புஸ்தகம் இருக்கு, ரூத்துக்காக ஒரு புஸ்தகம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். தாவீது, நம்ம தாவீதுக்கு முன்னால் இருந்த அரசன் பேர் என்ன? சவுல். ரெண்டு பேரையும் நாம் எடுத்தோம், ரெண்டு பேருக்கும் முதல்ல கிருபை வந்துச்சு. ஆனால் சவுளுடைய கிருபையை புடுங்கி, பரிசுத்தாவியையும் புடுங்கி, அவனுக்கு ஆண்டவர் அனுப்பப்பட்ட அசுத்தாவி கூட நுழைச்சு. பாருங்க, அவனுடைய நோக்கம் என்ன? தான் செய்யணும், தான் ஆண்டருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கல, தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கல. You want to do his work. இந்த பொசிஷனுக்கு நான் வந்தது நோக்கம் ஆண்டவர் தான் கொண்டாந்து கொடுத்து, அதை கூட மறந்தாச்சு. தள்ளிட்டு தாவீதுக்கு தேவன் கிருபை கொடுத்தார். தாவீது பெரிய குற்றம் பண்ணின போதிலும், ரெண்டு பேருடைய குற்றங்களை பார்க்கும்போது தாவீது செய்த குற்றம் பெருசு. But yet God gave grace to David. என்ன சொல்றாரு நமக்கு இன்னைக்கு எல்லாரும் பார்த்து, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், the sure mercies of God, sure grace of God. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கொடுப்பேன். ஐசாயா 55 அதிகாரம், ஐசாயா 55 அதிகாரம் 3 வசனத்துல இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். உங்கள் செவியை சாய்த்து
என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். செவிய சாட்சி, not for vanity but for the truth. உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். 34 வசனம் அதே அதிகாரத்துல, இனி அவர் அழிவுக்குட்படாதபடி அவரை மரித்தோடு எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருள் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவிழம் பற்றினார். சோ அது வேற எங்க இருக்கு? அப்போஸ்தலர் 7:30 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு. இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவிழம் பற்றினார். அப்ப தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை என்று சொல்லும் போது தாவீது, உனக்கு ஒரு வீட்டை உண்டாக்குவேன், அது நித்திய வீடு. அங்க பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்ல. சந்தோஷம், சமாதானம், கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, எல்லாம் சந்தோஷம். சோ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய சரீரம் அழியாதபடி எழும்பினாரோ அவ்வண்ணமாக நாமும் எழும்பத்தக்கதான ஒரு கிருபை நமக்கு தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 84 சங்கீதம் 10 வசனத்துல இப்படி பார்க்கிறோம். தாவீது சொல்றார், 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. புரியுதா? 1000 நாட்களை பார்க்கணும், உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாளே நல்லது. ஒரு நாள் பரலோகத்துல கொண்டு போய் நம்ம விட்டுட்டு இந்த பூலோகத்துக்கு நம்ம கொண்டு வந்தா, அப்பா இது வேணவே வேணாம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? உலகத்துல என்ன மேன்மை இருந்தாலும், என்ன முயற்சி இருந்தாலும், என்ன உயர்வு இருந்தாலும் மரணம் ஒண்ணு இருக்கு, கவனம். அங்க மரணம் இல்ல, மகிழ்ச்சி தான் இருக்கு, துக்கங்கள் இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, பிரச்சனைகள் நிறைய இருக்கு, நோய் இருக்கு, நொடி இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த கூடாரத்திலே நாம் நல்லா நமக்கு விரும்ப வேண்டிய ஒரு காரியம் தேவ பிரசன்னத்திலே இருக்கிறது. ஆகாமிய கூடாரையே வாசமா இருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So just imagine, நித்திய கிருபை, நிச்சய கிருபை, நித்திய உடன்படிக்கை சொல்லும் போது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, நித்தியமாக தேவ சமூகத்திலே இருக்க போகிறோம். I happy. So மாயை அல்ல கிருபை. இந்த கிருபை நம்மை 1000 ஒரு நாள் அல்ல, நித்தியமாக தேவனுடைய ஆலயத்திலே இருக்க, அவருடைய பிரகாரங்களிலே இருக்க நமக்கு கொடுக்கின்ற பெரிய கிருபை, கிரேட் கிரேஸ். கர்த்தர் 11 வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். கிருபை என்று சொல்லும் போது கிருபை பெருக பெருக மகிமை பெருகும். நன்மை வழங்குவார், வழங்கா உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதுவார் என்று வேதம் சொல்லுது. அதே அதிகாரத்துல 12 வசனத்துல ஆண்டவர் சொல்ற, அந்த வார்த்தை, சேனையின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. So grace and heavenly glory will go together. Grace and heavenly glory will go together. Vanity and eternal shame will go together. Vanity may bring glory of this world, but not bring glory of heaven. மாயை உலகத்தில் உள்ள மகிமை எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம காலத்தில் வைக்கலாம், ஆனால் பரலோகத்தை அது வைக்காது. இயேசுக்கு சொன்னா பிசாசு, உலகத்துல எல்லா மகிமை எல்லாம் உனக்கு தர, நீ கும்பிடு, நீ ஏன் கஷ்டப்படணும், சிலைக்கு போகணும். So it is grace of God
that will bring eternal glory. இப்ப சொல்லுங்க, மாயை வேணுமா கிருபை? மாயை வேணுமா கிருபை வேணுமா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 13:34 இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து சொன்னதுதான் தாவீதுக்கு அல்ல நிச்சயமான கிருபை. நம்மையும் அழிவுக்கு உட்படாதபடி நம்மை எழுப்ப வல்ல தேவன், கிருபை கொடுக்கின்ற தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தாலும் எழும்பத்தக்கதான ஒரு கிருபை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தாவை நாம் வீணாக்கி விட வேண்டாம். So let us decide to follow God